இப்போ நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களில், அதாவது அறநூல் தொடர்பான செய்திகளில் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் திரிகடிகம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி திரிகடிகம் பார்த்துருக்கோம்ல. என்னதுன்னா அறநூல்கள் 14 கீழ்கணக்கு நூலில் அறநூல்கள் 11 இருந்துச்சுல. அதில் ஒன்று தான் திரிகடிகம். திரிகடிகத்தை இயற்றியது ஆல்ரெடி பார்த்தோம்ல நல்லாதனார். நல்லாதனார் கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரில், திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இந்த திரிகடிகத்தோட சிறப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, செரு அடுதோல் நல்லாதனன் அப்படின்னு சொல்லி பாயிரம் சொல்லுது. அதாவது செரு அடுதோல் நல்லாதனன் அப்படின்னு சொன்னாலே திரிகடிகம் தான். திரிகடிகத்தை இயற்றியது யார்? நல்லாதனார். செரு அடுதோல் நல்லாதனன்னா திரிகடிகம் நூல். திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் நல்லாதனார். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திரிகடிகத்தில் எத்தனை பாடல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 100. நல்லாதனார் என்ன சமயம்னு சொல்லி கேட்டாங்கன்னா வைணவம். திரிகடிகம் மருந்தால் பெயர் பெற்ற நூல்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்றையும் உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கு மிளகு திரிகடிகம் மருந்தால் பெயர் பெற்ற நூல். இந்த மருந்து 3 மருந்தால் பெயர் பெற்ற நூல். அது என்னன்னா சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லி திவாகர நிகண்டு சொல்லுது. திரிகடிகத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா திரி ப்ளஸ் கடுகம். திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம். அதனால தான் இந்த 3 பொருள் சுக்கு மிளகு திப்பிலி. கடுகம்னா காரமான பொருள். அதாவது சுக்கு மிளகு திப்பிலி 3மே காரமாக தானே இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்மைனா இதில் எத்தனை நன்மை கருத்துக்கள் சொல்கிறாங்க, எத்தனை தீமை கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா, அதாவது 100ல் நன்மை 66 இது சொல்கிறாங்க, தீமை 34 சொல்கிறாங்க. அதாவது திரிகடிகம்னா நல்லாதனார், திருநெல்வேலியிலிருந்து திருத்தி எனும் ஊரை சேர்ந்தவர், கிபி 5ஆம் நூற்றாண்டை காலத்தவர். இவர் வைணவ சமயம். செரு அடுதோல் நல்லாதனன் திரிகடிகத்தை செரு அடுதோல் நல்லாதனன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 100 பாடல்கள் இருக்குது. இவர் வைணவ சமயம். இதில் சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிற 3 மருந்தை உண்டோம்னா உடல் நோய் மனிதர்களுக்கு நீங்கும்னு சொல்கிறாங்க. திவாகர நிகண்டுவில் சுக்கு மிளகு திப்பிலி திரிகடிகத்தை பற்றி சொல்லுது. திரினா 3, கடுகம்னா காரமான பொருள். இதோட மேற்கோள்கள் என்னதுன்னா தூற்றின் கண் தூவிய வித்து. அதாவது தூற்றின் கண் தூவிய வித்து. அப்புறம் என்னது கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். தூற்றின் கண் தூவிய வித்து, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கரும். அப்புறம் மருந்தால் பெயர் பெற்ற நூல் என்னதுன்னா திரிகடிகம் தான். மருந்தால் பெயர் பெற்ற நூல் திரிகடிகம் தான். அந்த மருந்து தான் என்னது சுக்கு மிளகு திப்பிலி. இந்த 3ஐயும் உண்டோம்னா நமக்கு மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும்னு சொல்கிறாங்க.